எனக்கு தெரிஞ்ச கிச்சன் டிப்ஸ்ல நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்த மாரி பீன்ஸ்லாம் வாங்கிட்டு, இங்க வந்து இந்த ஊர்ல பெருசு பெருசா இருக்கு. நம்ம ஊர்ல குட்டி குட்டியா இருக்கும். அத மொத்தமா நறுக்கும்போதுக்குள்ள நமக்கு போதும்னு ஆயிரும். இந்த மாரி லப்பர் பேண்ட் போட்டுட்டு, அந்த நுனிய மட்டும் கட்டி எடுத்துட்டு, பின்பக்கம், முன்பக்கம் எடுத்துட்டு, இந்த மாரி நறுக்கும்போது ஈஸியா டைமும் சேவ் ஆகும். அந்த கரெக்ட்டா அந்த பிளேட்லயே கலெக்ட் ஆயிரும். கொஞ்சம் லப்பர் பேண்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே நம்ம பின்னாடி நறுக்கிட்டோம்னா, அழகா முடிஞ்சிருங்க. பார்த்தீங்கன்னா, முன்னாடி பின்பக்கம் மட்டும் தான் அந்த வேஸ்ட் வந்திருக்கு. நடுவுல சூப்பரா இருக்கு. இது கண்டிப்பா சமையல் தெரிஞ்சனால எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் நான் மெயினா அத நான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த முட்டைக்கோஸ் கழுவும்போது கண்டிப்பா சிங்க்லலாம் கொட்டும். அந்த அளவுக்கு நீட்டா நம்ம வாஷ் பண்ண முடியாது. இந்த மாரி ஜல்லடை எல்லார் வீட்லயுமே இருக்கும். இந்த ஜல்லடையில போட்டு நல்லா சிங்க்ல போட்டு நல்லா அலசி எடுக்கும்போது, நல்லா சுத்தமா அலசவும் செஞ்சிடலாம். அந்த கீழயும் கொட்டாது. இது வந்து டிப் நம்பர் 2ங்க. டிப் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாஸ்தாவோ, நூடுல்ஸோ சுட சுட அப்படியே வச்சுட்டோம்னா, நம்ம காய் வதக்குறதுக்குள்ள அது பின்னி ஒண்ணா ஒட்டிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னா, பச்சை தண்ணி இருக்கு இல்லையா? நார்மல் வாட்டர் அத நல்லா ஊத்தி ஒரே ஒரு செகண்ட் தான் வச்சுட்டு கை வச்சு இது பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் திருப்பி ஃபில்டர் பண்ணி அத போடும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே உதிரி உதிரியா வரும். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் ஒட்டிக்காது. ஸோ நம்ம காய் வதக்கிட்டு வர வரைக்கும் இது பாட்டுக்கு இருக்கும். வதக்குனாலுமே நல்லா சூப்பரா இருக்குங்க. இது டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நமக்கு ஆசையா இருக்கும் இல்லையா? பாஸ்தா, நூடுல்ஸ்லாம் சாப்பிடணும்னு. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது அன்ஹெல்தியா இருக்கே அந்த மாரிலாம் ஃபீல் பண்ண வேணாம். நான் பாருங்க நேத்து பண்ணியிருந்தேன். ஃபுல் ஆஃப் வெஜிடபிள்ஸுங்க. என்கிட்ட என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ அது 3/4 பங்கு போட்டுட்டு, 1/4 பங்கு தான் இந்த பாஸ்தா போடுறேன். அதுவும் மொரிங்கா பாஸ்தா. ஸோ இந்த மாரி சாப்பிடும்போது நமக்கு கிரேவிங்ஸும் அடங்கும், ஹெல்தியாவும் இருக்குங்க. இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க.